கேஜிஎஃப் ஓன் டிவி. இன்றைய தகவல்கள் வழங்குபவர் ஆர் பிரபுராம். உங்களின் பார்வைக்காக. கேஜிஎஃப் ஓம் டிவி அன்பு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். கேஜிஎஃப் ஓம் டிவியை ஆரம்பித்ததின் நோக்கம் தங்கச் சுரங்க பகுதியில் வாழ்கின்ற அனைவருக்கும் அவரவர்கள் வீடுகளை சொந்தமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல குறிக்கோளாகத்தான் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து கேஜிஎஃப் ஓம் டிவியில் தங்கச் சுரங்க வரலாற்றை பற்றியும் பெருமையை பற்றியும் சாதனைகளை பற்றியும் இதற்கு முன் நான் தகவல்களாக சொல்லியிருப்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். தங்கச் சுரங்க பகுதியில் வாழ்கின்றவர்கள் தங்கச் சுரங்க தொழிலாளர் தெய்வங்களின் வாரிசுகள் தான். சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் தங்கச் சுரங்க பகுதியிலே வசிக்கின்ற நமக்கு சொந்த வீடுகள் இல்லை என்பதை தாங்கள் உணர்ந்து இந்த வீடுகளில் வசிக்கின்ற நமக்கே சொந்தமாக்கிட வேண்டும் என்பதற்காக பல வகைகளில் நாம் முயற்சித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா PMAY என்கின்ற திட்டத்தில் நாடு முழுவதிலும் எல்லா மாநிலங்களிலும் கோடிக்கணக்கான வீடுகளை கட்டியிருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. நமது நாட்டின் பிரதம மந்திரி இந்த திட்டத்தை 25 ஜூன் மாதம் 2015 நாளன்று துவக்கினார். அன்று முதல் இந்த திட்டம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் தங்கச் சுரங்க பகுதியிலே வசிக்கின்ற நம் வீடுகளை சேர்த்து வீடற்றோருக்கு வீடுகள் வழங்கும் திட்டமான பிரதம மந்திரி வீடு வசதி திட்டம், அந்த திட்டத்தின் அடிப்படையில் நாம் வசிக்கின்ற வீடுகளை கூட வசிப்போருக்கு அவர்களின் பெயரிலேயே சொந்தமாக்கிட மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம். பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற வேண்டும் என்றால் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பது திட்டம். அது ஒரு தகுதி. ஆனால் இந்த சுரங்க பகுதியிலே வசிக்கின்ற நமக்கு குறைவான வருமானத்தில் நாம் வேலை செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது 3 லட்சத்துக்கு மேலாக நாம் சம்பாதிப்பது இல்லை. அடுத்த தகுதி என்னவென்றால் சொந்த வீடுகள் இருக்கக்கூடாது. நாம் வாழ்கின்ற இந்த தங்கச் சுரங்க பகுதியிலே இருக்கின்ற வீடுகள் தான் நமக்கு சொந்த வீடுகள். இந்த வீடுகளை தவிர வேறு எந்த வீடும் நமக்கு சொந்தமாக இல்லை. இந்த வீடுகளை சொந்தமாக்க எங்கள் பெயரில் செய்து கொடுத்து விட்டாலே எங்களுக்கு வீடுகள் சொந்தமாகும். அடுத்து 2 அறைகள் மட்டுமே இருக்கக்கூடிய வீடுகளை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கின்ற பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மாற்றி தரப்படும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. நாங்கள் வசிக்கின்ற வீடுகள் மிகவும் சிறிய வீடுகள் தான். வாய்ப்புக்கேற்ற வசதிக்கேற்ப நாங்கள் வீடுகளை கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால்
நாங்கள் எல்லா வகையிலேயுமே பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் கீழ் வீடுகளை பெறுவதற்கு தகுதியை பெற்றிருக்கிறோம். ஆகையால் தயவு செய்து நாங்கள் வசிக்கின்ற வீடுகளை எங்கள் பெயரிலேயே சொந்தமாக்குங்கள். இதனால் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பீடு இல்லை, இடங்களை தேடி புதிதாக வீடு கட்டும் கஷ்டமும் இருப்பதில்லை. ஆகையால் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கள் வீடுகளில் நாங்கள் வசிக்கின்றோம் என்பதற்கான அத்தாட்சிகள் நிறைய இருக்கின்றன. ஆதார் கார்டு நாங்கள் வசிக்கின்ற வீடின் பேரில் தான் இருக்கிறது. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்படி அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகின்ற எல்லா தகுதிகளையும் நாங்கள் பெற்றிருப்பது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வீட்டு விலாசத்தில் தான். ஆகையால் தயவு செய்து இந்த வீடுகளை வசிப்போருக்கே சொந்தமாக்குங்கள் என்று சொல்வதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆகையால் நாம் ஒன்று சேர்ந்து நாம் வசிக்கின்ற வீடுகளை நமக்கே சொந்தமாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். தவறாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வீடுகளை சொந்தமாக்குவதற்காகவே PMAY திட்டத்தின் கீழ் BGML வீடுகளை சொந்தமாக்கிட மக்கள் இயக்கம் ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மக்கள் இயக்கத்தின் மூலமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நாம் வசிக்கின்ற வீடுகளை நமக்கு நாமே என்கின்ற போது நமது வீடுகளை நம் பெயருக்கே நாம் உரிமையை பெற்றுக்கொள்வோம். மேலும் இந்த திட்டத்தில் பல மாநிலங்களில் அதிகமான வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் மாநில அளவில் மாநில அரசுக்கேற்றவாறு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அரசு புதிய புதிய தலைப்புகளில் வீடுகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். இந்திய அரசு 2029 ஆண்டிற்குள் இந்தியாவில் வீடற்றோர்கள் யாரும் இல்லா என்கின்ற ஒரு நிலைமையை உண்டாக்க வேண்டும் என்று முயற்சித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்கே வசிக்கின்ற அனைவர்களின் வீடுகளை மாண்புமிகு பிரதம மந்திரியும் மத்திய அமைச்சகமும் செய்து கொடுத்தால் மிகவும் நன்றி விசுவாசத்தோடு வாழ்வோம். இந்த வீடுகளில் நாங்கள் வசிக்கின்றோம் என்றால் எங்களின் முன்னோர்கள் மிகவும் கடினமான உழைப்பால் தனது இன்னுயிரையும் தங்கச் சுரங்கத்தில் விட்டவர்கள். கை, கால், கண், காது இப்படி அங்கங்களை இழந்து தங்கச் சுரங்கத்தில் பணியாற்றியவர்கள். அவர்களின் வாரிசுகள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடை விட்டால் எங்களுக்கு வேறு வீடே கிடையாது. ஆகையால் இந்த வீடுகளில் வாழ்வது ஒரு கோயில்களில் வாழ்வதற்கு சமமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னாள் தொழிலாளர்கள், எங்களின் முன்னோர்கள் எல்லாமே தெய்வங்களாக இருக்கிறார்கள். அவர்களின் படங்களை வைத்து கூட நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். ஆகையால் தயவு செய்து நாங்கள் வசிக்கின்ற வீடுகளை எங்களுக்கே சொந்தமாக்கி தாருங்கள் என்று மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களையும் மற்ற அமைச்சர்கள் அனைவரையும் நாம் வலியுறுத்துவோம். ஒன்றாக இணைவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே தாழ்வு என்கின்ற ஒரு நல்ல பழமொழிக்கேற்ப நாம் ஒன்றாக இணைந்து வீடுகளை பெறுவோம்.
ஒற்றுமையாய் வெல்வோம் என்று கூறுகிறேன். தயவு செய்து நீங்கள் KGF Home டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிறரும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு வலியுறுத்துங்கள். நமது வலிமையே வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் KGF Home டிவியின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்து ஒரு எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் பிரபுராம்.